வணக்கம் என் அன்பு உறவுகளே, நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளில் தமிழ் சிங்கள புத்தாண்டு முன்னிட்டு ஒரு சிறப்பான நிகழ்வுகளை கிடைத்திருக்கிறது. அதனால் நம்ம தாய்நாட்டில் ஒரு பகுதியை அன்றாதபுரத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். வாங்க நண்பர்களே, என்ன புதினம் என்பதை நாங்கள் உங்களுக்கு நேராக சென்று காண்பிக்கிறோம். வாங்க போகலாம். சிறப்பான புது வருடத்திலே சிறப்பான தரிசனத்தை நோக்கி மக்கள் அணியாக திரண்டு சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நண்பர்களே. புதிய வருடம் என்றால் மகிழ்ச்சி தானே. நாங்களும் சேர்ந்து இந்த வருடத்தை கொண்டாடுவோம். தாகம் தீர்க்கின்றது நீர்க்குழாயை பார்க்க அபூர்வமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இது இருந்தது, இப்போ அற்றுப்போய் கொண்டிருக்கின்றது. எங்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க மிகுதி காரியங்களை பார்க்கலாம். நீ சாதன பெண் எப்படி அதோ தெரிகிறது இரண்டு பறவைகள். மிகவும் அபூர்வமான காட்சியாக இருக்கிறது. நான் முதல் தடவையாக இந்த பறவைகளை நான் பார்த்த வியத்து போன காட்சி. மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா? வாங்க பார்க்கலாம். நம் தாய்நாட்டில் இப்படியான காட்சிகளை பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. புத்தம்புது வானம்தான். மிகவும் அழகான இந்த காட்சிகள். குடும்பமாக நாங்கள் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமல்ல. இது ஸ்டோன் பிரிட்ஜ். இது கல்லால் கட்டப்பட்ட ஒரு பாலம். அந்த காலத்திலே அது கல்லால் கட்டப்பட்ட அந்த பாலத்தை இப்போதும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இதோ இந்த சிறுவனோடு நான் கைப்பிடித்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சி. நானும் சிறுவில்லத்தனமாக இந்த சிறுவனோடு நேரத்தை கழிக்க, இயற்கையை நாங்கள் ரசிக்க வந்திருக்கிறோம் நண்பர்களே. வாங்க போகலாம். நீங்களும் உங்களோட குழந்தைகளோடு விடுமுறை நாட்களிலே கண்டிப்பாக அவர்களோடு நீங்கள் எங்கேயாவது சுற்றுலா செல்லுங்கள். இந்த பெரியவரும் நம்மை போல் படப்பிடிப்பாளர் தான். சூப்பர், நல்லா இருக்கா? இந்த ஓலக்குடிசையில ஒரு கணம் சூப்பர். இவருடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்களும் ஒரு கை கொடுப்போமா? இதோ இயற்கையின் வரப்பிரசாதம். சூப்பரா. உங்களுக்கும் வாயுறும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஜம்புக்காயை வெட்டி உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு தருகிறார்கள். மிகவும் ஒரு கடும் வெப்பத்துக்கேற்ற சூப்பர் வரப்பிரசாதம். தரப்பா இளநீர்.
இருக்கு. Right. Yes. ஆம், இதோ இந்த வன விலங்குகள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது. மிகவும் தட்டி பறிக்கிற கூட்டம் இல்லாமல் நாங்கள் கொடுக்கும்போது வாங்கி சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டவர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இதேபோல் நீங்கள் சிகிரியா பக்கம் சென்றீர்களானால் கண்டிப்பாக அடித்து பறக்கின்ற வன விலங்குகள் கூட இருக்குவாங்க. சூப்பர் சூப்பர். ஆம், இதோ காண்கிற காட்சி இரட்டை தடாகம். மன்னராட்சி காலம், அரசராட்சி காலத்தில் 2 ஸ்விம்மிங் பூல் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அதில் அவர்கள் குளித்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற அந்த நாட்களாக இருக்கலாம். அதை பாதுகாத்து வருகின்ற நம்ம தாய்நாட்டுக்கு சல்யூட் பண்ணலாமே. சூப்பர். ஆம், இந்த அனைத்து வேலைப்பாடுகளும் கரங்கல்லால் கட்டப்பட்டவைகள். மிகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. சூப்பர். ஆம், இதோ இந்த ஜப்பான் மீன்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. சூப்பர் சூப்பர். ஆம், இதோ அவருடைய வாழ்வாதாரத்துக்காக 2 பாம்புகள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. பாருங்கள், மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆம், பல்லு பிடுங்கப்பட்ட சர்ப்பம் பாம்பாக இருந்தாலும் பாம்பு தான். பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அவருக்கு கூடி ஒரு சமயம் பயம் ஏற்படுகிறது. அந்த காட்சியை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள். பணத்தை பெற்றுக்கொள்ள அந்த நிற்கின்ற அந்த பாம்பாட்டி அந்த 2 பாம்புகளையும் கவனித்து பாருங்கள். 2 கூடைகளுக்குள்ள அப்படி அமர்ந்திருக்கிறது. நினைத்திருந்தால் அது ஓடி இருக்கலாம். அடர்ந்த காடு தானே. எப்படி ஒரு கீழ்ப்பாடு. பாம்பை கண்டால் படையை நடுங்கும். நம்ம குடும்பம் நடுங்குகிறது. பயத்தில் தன்னறியாமல் அழுகிறது. காண்கிறீர்களா? இதோ இப்பொழுது பயவிட்டது. Ladies and gentlemen.
இதை நீங்கள் நன்றாக பார்த்துருப்பீர்கள் நாங்கள் நம்புகின்றோம். ரைட், நாங்கள் அடுத்த ப்ரோக்ராமுக்குள் அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போவோம். வாங்க போகலாம். வாவ், இந்த மரத்தின் அழகோ அழகு. பெரும் மரமாக இருந்தாலும் அதற்குள் அந்த மஞ்சள் பூக்கள் பூத்து குடுங்குகிற அந்த காட்சி வேற லெவலப்பா. இதோ இந்த நகரம் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். சூப்பர் சூப்பர். சிறு வயதிலே நாங்கள் வாங்கின ஞாபகம் வருது அல்லவா உங்களுக்கு? இதோ ஒரு டென்ட் உண்டு, தகர டென்ட்டால் அடித்து கொட்டகையை போட்டு வைத்திருக்கிறார்கள். இன்னென்று நாங்கள் உள்ளுக்கு சென்று பார்த்தோமானால் கிடங்கு வெட்டியிருக்கிறார்கள். நான் நினைக்க பூர்வீகமோ இல்லாட்டி ஏதோ தெரியலை. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு அந்த கிடங்கை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் ஒரு முக்கியத்துவமான இடமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். வடிவ பார்த்தீர்கள், வடிவ பாருங்கள். ஓகே நண்பர்களே, ராதபுரத்தில் இருக்கின்ற ஸ்ரீதேவி இந்த ஹோட்டல், அதை நாங்கள் மதிய போசனத்தை உட்கொள்கின்றோம். இதோ ஆலய வழிபாட்டுக்காக மலர்களை புரிந்து கொண்டிருக்கும் இந்த நபரை பாருங்கள். வாவ், சூப்பர். மலர்களை விற்பனை செய்யறதுக்காக கொண்டு செல்கிறார்கள். நர்சன வடிவா. Thank you very much. Thank you. Buat orang ni yang tinggal dalam tandu itu lah pun. வச்சிருக்கேன். Yang mana kan dah? Mana mana kan? Dia kau kan dah. Good shot. இந்த இயற்கையோடு ஒரு நிமிடம் நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து பொழுதை கழித்து
ஆடி பாடி மகிழ்ந்து விளையாடி எவ்வளோ ப்ரோக்ராம் அந்த நாளை நாங்கள் செய்தோம். மிகவும் ஆச்சரியமான அந்த நாள் மறக்க முடியாது. சூப்பர். ஆம், நான் பிறந்த இந்த தாய்நாடு மிகவும் அழகுள்ளது, மிகவும் கவர்ச்சி உள்ளது, மிகவும் இயற்கையானது, மிகவும் வணங்கத்தக்கது. வாவ், சூப்பர். ஐ லவ் யூ ஸ்ரீலங்கா. ஆம், அன்பான நண்பர்களே, பார்த்து மிகவும் மகிழ்ச்சியை அடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றோம். நாங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ கூட உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.